திரு ராமதாஸ் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் நீங்க கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க. கூலிப்படையை ஏவி கொலை செய்ய முயற்சித்தார்கள் அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன் வச்சீங்க. அவ்வளவு என்ன பெரிய விரோதம் உங்களுக்கு அவருக்கு? இல்ல, அது ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சது தானே. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக இருந்த பேராசிரியர் தீரன் வெளியேற்றப்பட்டார். தனியாக இன்னைக்கு தமிழ் பாமக ஆரம்பிச்சார், நடத்த உடல பல முறை கொலைவெறி தாக்குதல்கள், வெடிகுண்டு வீசல்கள். பாமகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரசியல் அறிவாளி என்று போற்றப்பட்ட பண்டூட்டியார் மக்கள் நல உரிமை கழகம் என்று கட்சியை தொடங்கினார். ராமதாஸ் கும்பல்களால் தாக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் வீட்டில் 2 முறை அசோக் நகரில் வெடிகுண்டு வீசப்பட்டது. பாமக பிரமுகர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவர் கட்சி நடத்த முடியவில்லை. வன்னியர் சமூகத்திலே பிறந்த திரு கூத்தப்ப படையாச்சியுடைய மகன் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தனியாக கட்சி தொடங்கி நடத்த விடவில்லை. திரு ஜெகத்ரட்சகன் அவர் இன்றைக்கு வன்னியர் சிங்கங்கள் என்று ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு கட்சி நடத்தினார். கட்சி நடத்த விடல, தாக்கப்பட்டார், மண்டை உடைந்தப்பட்டது. பூத்தா இளங்கோவன் கட்சி தொடங்கினார், நடத்த முடியவில்லை. பூத்தா அருள்மொழி கட்சி தொடங்கினார், நடத்த முடியவில்லை. வன்னியடிகளார் கட்சி நடத்தி தொடங்கினார், நடத்த முடியவில்லை. எத்தனையோ தலைவர்கள், சி என் ராமூர்த்தி கட்சி தொடங்கினார், கட்சி நடத்த முடியவில்லை. இப்படி என்எட் சா சுப்பிரமணிய ஐஏஎஸ் தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி ஓய்வு பெற்றவர் கட்சி தொடங்கினார், சங்கம் தொடங்கினார், நடத்த முடியவில்லை. ஆக இவர்கள் அனைவரையும் ஏதோ ஒரு விதத்தில் மிரட்டி உருட்டி வன்னியர் சமூகத்திற்கு தான் அத்தாரிட்டி என்று பட்டா போட்டு கொடுத்திருப்பது என்பது போல ஒரு தோரணையை தமிழக மக்களிடத்திலே உருவாக்கி தான் அதற்கான நிறுவனர், தான் தலைவர், தான் எல்லாம் என்று நிலையில் இருந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தவறுகளை தோலுரித்து காட்டியவன் முதலில் வேல்முருகன். ராமதாஸ் என்கிற பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர், அவர் தொடங்கிய அந்த வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டத்தில் 1987 இந்த செப்டம்பர் திங்களில் நடைபெற்ற இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 வன்னியர் குடும்பங்களை மக்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய மக்கள் காவலர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வாழ வைத்தது எத்தனை குடும்பங்களை என்று வேல்முருகன் தான் கேள்வி எழுப்பினார். வேறு எவரையும் இவர்கள் கேள்வி எழுப்ப அனுமதிக்கவில்லை. அதை அத்தனையும் உடைத்து நொறுக்கியவன் வேல்முருகன். இத்தனை தலைவர்களை பட்டியலிட்டீங்க. இவங்க எல்லாம் மக்களுடைய ஆதரவை பெறாமல் ஒருவேளை அவங்க ஒரு கட்சியை தொடர முடியாமல் போயிருக்கலாம். அதுக்கெல்லாம் திரு ராமதாஸ் தான் பொறுப்பு அப்படின்னு எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டலாம்? எந்த அடிப்படையில்? ஒவ்வொரு தலைவர்களும் தாக்கப்பட்டதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் உள்ளிட்ட அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் மீது வழக்கு இருக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்களை திண்டிவனத்தினுடைய நகர எஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய ட்ரிபிள்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நகர அமைப்பாளராக போட்டவர் திரு ஏ கே நடராஜன் அவர்கள் இன்றைக்கு தாக்கப்பட்டு அவர் இன்னமும் வீட்டில் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறார். வேல்முருகன் கட்சி விட்டு நீக்கப்பட்ட பிறகு, கட்சி தொடங்கிய பிறகு நான் அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கின்ற போது அங்கு காடுவெட்டி குரு அவர்கள் ஏவப்பட்ட ராமதாஸ் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கூலிப்படை என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதா இல்லையா? வழக்கு இருக்கிறதே, காவல்துறை செய்த வீடியோ கிளிப்பிங் இருக்கிறதே, என்னிடத்தில் அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதே. தருமபுரி மாவட்டத்தில் கம்பநல்லூரில் நான் கொடியேற்ற சென்ற போது அங்கு வழிமறித்து பெங்களூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட கூலிப்படையை கொண்டு என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதா இல்லையா?